33 வருஷமா பாடுறது இல்லைங்க. கல்யாணமான புதுசுல வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன், நான் நல்லா பாடுவேன். அவர் சொன்னார், நான் நல்லா ஓடுவேன்னாரு. அதனால 33 வருஷமா மேடை பாடாம வாழ்க்கையை காப்பாத்திக்கிட்டு இருந்தேன். உறவுகள்னா சில சிக்கல் இருக்குங்க. ஒண்ணும் இல்ல, போன வாரம் கல்யாண நாள் ஓடி போய் கேட்கிறேன் என் வீட்டுக்காரர்கிட்ட, மாமா மாமா 33 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, எப்படி கொண்டாடலான்னு. அவர் ஒரே வார்த்தையில சொன்னாரு, 3.5 நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்தலாம் போ அப்படின்ட்டாரு. இருக்குங்க, உறவுன்னா அதை ரசிக்க பழகணும். அந்த ரசிப்பு தன்மை இல்லைன்னா தான் பணம் இல்லைங்க. இப்போ இந்த நகைச்சுவையெல்லாம் நான் எங்கிருந்து எடுப்பேன் தெரியுங்களா? என் வீட்டுக்காரர்கிட்ட இருந்து எடுப்பேன். எங்களுக்கு கல்யாணமான ஊசில் சீர்சனத்தை எங்கள் அப்பா ரொம்ப ஏழைங்க, ஒரு ஏழை விவசாயி, ஒன்றுமே கொடுக்க முடியல. இந்த செகண்டில் தாங்க டிவிஎஸ் 50, அப்போ அதுதான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. செகண்ட்ஸில் வாங்கி கொடுத்தாரு. அது நீங்கள் 25லையும் கூட போகாது. அதில் என்னையும் பேரை உட்கார வச்சுட்டு அவர் ஓட்டணுமா? ஏங்க ஏளனமா சிரிக்காதீங்க. நான் 80 அப்பெல்லாம் 40 தான் இருந்தேன். இப்போதான் கொஞ்சம் நீங்கள்லாம் ஊர் ஊராக போய் நீங்கள் ஓடுற சோத்தை தின்னு நான் 80 ஆயிருக்கிறனே ஒழிய, அன்னைக்கெல்லாம் 40 தானுங்க. என்னையும் உட்கார வச்சுட்டு ஓட்டணுங்க நடுவர் அவர்களே. அப்படி போயிட்டு இருக்கும்போது எங்களது கிராமம் வண்டி தடம், போகிற வழியில் 4-5 எரும மாடு குறுக்க நின்றுச்சு. என் வீட்டுக்காரர் கேட்டார், என்னடி உன்ற சொந்த பந்தமெல்லாம் இங்கே வந்து நின்றுருக்குதுன்னு. நான் உடனே யோசிச்சு, இதாங்க வா இது உறவே யோசிச்சுட்டு சொன்னோம் பாருங்க. ஆமாங்க, எல்லாம் என்ற சொந்த பந்தம் தாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் வந்த சொந்த பந்தம்ங்க. இது என் மாமனாருங்க, இது என் மாமியாளுங்க, இது என் மச்சாண்டாருங்க, இது என்ற குழந்தையா என்ற நங்கையான்னு சொன்னோம் பாருங்க. நம்பவே மாட்டேங்க, அந்த மனுஷன் வண்டியை கீழே ஓட்டுட்டு உளுந்து சிரின்னு சிரிச்சாரு. இதுதாங்க அந்த அனுசரித்து போகிறது. எதையும் ரசிக்கணும். அந்த ரசிப்பில்லைனா தான் இங்கே வந்து இவ்வளவு பேசுறீங்கல்ல. வீட்டில் அம்மாங்கிற உறவோ, அப்போ அக்காங்கிற உறவோ, தங்கச்சிங்கிற உறவோ, மகாங்கிற உறவோ இல்லைன்னா ஒரு நாள் பொழப்பத்தை நடத்த முடியுமா? சொல்லுங்க, நீங்களே நடுவரை சொன்னீங்க. ஒரு நாள் பெண்கள் இல்லைன்னா வீட்டில் பொழப்பத்தை நடத்த முடியாது. இந்த திருச்சி சகோதரர் எப்போ பார்த்தாலும், அக்கா திருச்சி வந்த என்ற ரூட்டுக்கு வாக்கா, திருச்சி வந்த என்ற ரூட்டுக்கு வாக்கா. ஒரு நாள் போயிட்டங்க நடுவர் அவர்களே. அந்த அம்மா பள்ளிக்கூடம் போயிடுச்சு. அக்கா இல்லாத நேரம் பார்த்து வந்திருக்கிறீங்க. சரி தம்பி பரவாயில்ல விடு, இன்னொரு நாள் வர்றேன். கம்மன் இருக்கா, தோசை சுடுறதுலேயே திருச்சியில் நான் தான் எக்ஸ்பர்ட்டுக்கா அப்படின்னு தம்பி தோசையை சுட்டு கொண்டு வந்து போட்டாரு. அகில உலகத்திலேயே அப்படி ஒரு தோசையை நான் பார்க்கலிங்க. ஓரமெல்லாம் கறி கிடந்துச்சு, நடுவில் மாவு அப்படியே இருந்தது. அட தம்பி எப்படிப்பா சுட்டேனே, கூப்பிட்டு போய் அடுப்படியில் காமிச்சாரு. தோசைக்கல்ல தலைகீழா போட்டு தோசை சுட்டு இருந்தாரு. உறவுகள் இல்லைன்னா ஒரு வேலையும் நடக்காது.